நல்லவராயிருப்பாராக. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரம். லூக்கா 22வது அதிகாரம் 31, 32 வாசிப்போம். ஆமென். ஆமென். கண்களை மூடி கால வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க தெரிந்தெடுத்த இந்த பகுதியை ஆசீர்வதித்து தேவனுடைய கிருபை எங்களை இதில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எங்கள் இருதயங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இந்த இடத்துல இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். கத்த தாமே நடுமையை மறைத்து நாவுக்கு காவல் வையும். நம்முடைய வார்த்தைகளை சொல்ல கத்தர் கிருபை தார், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நாம் வாசிக்க தெரிந்தெடுத்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் இருப்பாராக. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது 100க்கு 100 நம்முடைய விசுவாசத்தை சார்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம டிராவல் பண்ண வேண்டிய ஒரு ட்ராக் என்னன்னா ஃபெய்த். ஆமென். விசுவாசத்தோடு டிராவல் பண்ண நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து தான் ஆண்டவர் இங்கு பேதர்கிட்ட சொல்லுகிறார். சாத்தான் என்ன பண்றானா, உன் விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். ஆமென். என்ன உடைக்கிறதுக்கு? உன் விசுவாசத்தை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு பிசாசு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு நாளும் உனக்கு என்ன பண்ணல, அவனுக்கு நான் அனுமதி கொடுக்கல. ஏன் அப்படின்னா, நீ இல்லாம போயிடுவேன் நான் பர்மிஷன் கொடுத்தா. ஆமென். எதற்கு பர்மிஷன் கேட்கிறானா? உன் விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு. அல்லேலூயா. நீங்கள் சற்று கவனமா இந்த வேத காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எதில் குறைவுள்ளவர்களா இருப்பீர்கள் என்பதை, அல்லது எதில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இயேசுவை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்று விசுவாசமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று என்னன்னா விசுவாசம். நீங்கள் இதை இல்லாம நீங்க எந்த டிராவலிங்கில் முன்னாடி போனாலும் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் இதை கொண்டுதான் இந்த வாழ்வை நம்மால கட்டமைக்க முடியும். இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பில்ட் பண்ண முடியும். ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா அஸ்திபாரம் போடுறோம். அஸ்திபாரம் போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேல என்ன பண்ணோம்? கடக்கால் வரும், அதுக்கு மேல ரூஃப் வரும், அதுக்கு மேல தேவையானதை நம்ம பில்ட் பண்ண முடியும். அதே போல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் விசுவாசம் என்ற அஸ்திபாரத்துல தான் கட்ட முடியும். நீங்கள் வேற எந்த இடத்துல கட்டினாலும் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரியாது. ஆமென். நீங்கள் விசுவாசத்திலே இந்த வாழ்க்கையை கட்டினால் மட்டும்தான் இது கடைசி வரைக்கும் நிற்கும். அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப கவனமுள்ளவர்களாய் நீங்கள் விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றிலும் அப்போ நம்ம பாருங்க, அவர் நமக்காக என்ன பண்றாராம்? நான் உனக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்பா. ஏன்? உன் விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. ஆமென். உன் வரம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு இல்லை, நீ அற்புதம் செய்யற வரம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு இல்லை, நீ ஓடுற ஓட்டம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு இல்லை, உன் விசுவாசம் முதல்ல குறைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு நம்மளை எந்த இடத்துல அவர் நம்மளை உயர்த்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு எதை குறித்துனா விசுவாசத்தை குறித்து தான். அல்லேலூயா. நல்ல கவனமாய் நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப தேவ பிள்ளைகள் மேலே அவன் நினைத்தது எல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் சத்துரு செஞ்சுட்டான், பிசாசு இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், அதெல்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார். ஆனா ஒரு இடத்துல அவன் ரொம்ப கவனமா இருப்பான்.
நீ ஆண்டவர் வைக்கிற நம்பிக்கையை உடைப்பதற்கு அவன் ரொம்ப ஆவலா இருப்பான். இதுதான் அவனுடைய கான்செப்ட். உன்னுடைய ஆசீர்வாதத்தை குறைக்கணும்னு அவன் விரும்ப மாட்டான். உயர்வை தடுக்கணும்னு அவன் விரும்ப மாட்டான். நீ போகிற இடத்தை தடை செய்ய விரும்ப மாட்டான். அவன் கை வைக்கிற இடத்தை தெரியுமா, உன்னோட ஃபெய்த்தை தான் தொடுவான். ஏன்னா இங்க உன்னுடைய அஸ்திபாரத்தை ஆட்டிட்டா மிச்சதெல்லாம் ஈஸியா உடைஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அநேகர் தவறாய் நம்ம புரிந்து கொண்டு ஓடுற காரியம் என்னன்னா, கொஞ்சம் விசுவாசம் முதல்ல ஓடிடலாம் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது ரொம்ப நாள் ஓடாது. ரொம்ப நாள் அதை நம்மளால முன்னெடுத்து கொண்டு போக முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இதை பேதுரு நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இதை அவர்கிட்ட விலக்கி காட்டுறான். எத்தனையோ தடவை பிசாசு வரான், உங்களை என்ன பண்ணுமா, கோதுமை சுளைக்கிறது போல. எப்படி கோதுமை சுளைப்பாங்க? நல்ல இடத்துல வைப்பாங்களா? சுளைக்கணும் எப்படி பண்ணுவாங்க? முதல்ல போட்டு அடிப்பாங்க. போட்டு அடிக்கணும். ரோட்ல போட்டு அடிச்சு, இல்லை அதுக்கு ஒரு இடம் இருக்கும், அடிச்சு அதை எடுத்து ஜலிக்கணும். இப்படியும் விசுவாசத்தை ஜலிக்க பிசாசு ஆயத்தமா இருக்கிறான். நம்ம ஜென்ரலா இந்த அரிசியெல்லாம் புடைப்போம் இல்லையா? இப்போ யாரும் அப்படி பண்றது இல்லை. எல்லாமே கடையில் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டோம். ரேஷனஸ்லாம் என்ன பண்ணுவோம், வாங்கி புடைக்கும் போது அதில் இருக்கிற பதறு, அதில் இருக்கிற டஸ்ட், அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் என்ன பண்ணும், முன்னாடி வந்துடும். அப்போ உன் விசுவாசத்தை இப்படி ஆண்டவர் விட்டு பிரிக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான், போராடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, போராடி கொண்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய விசுவாசத்தை வலுவிழுந்து போற சக்திகள், காரணங்கள், காரணிகள், திட்டம் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப விசுவாசம் நம்ம அதிகமாக டிராவல் பண்ணியிருக்கிறோம். எப்படி விசுவாசத்தில் வளருவதுன்னு பார்த்துருக்கிறோம், எவ்வளவு விசுவாசம் இருக்கணும்னு பார்த்துருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்பணும்னு பார்த்துருக்கிறோம். ஆனா இதை உடைக்கிற திட்டம் எதுன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களேன், பிரச்சனையா இருக்குதுன்னு பேசக்கூடாது, எந்த இடத்துல பிரச்சனைன்னு பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பிரச்சனை போய் 2 நாள் ஆகும். நம்ம இந்த நாளையே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கணும். நீங்க எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை ஈஸியா எடுத்துடலாம். ஸ்டார்ட் ஆனது சின்ன பிரச்சனையா இருக்கும், அது இல்லாம சுத்தி 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 நாள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த நாளையே பார்த்துக்கிட்டு இருப்போம், இது மாறுமா மாறுமா. ஆனா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா ஈஸியா நம்ம டிராவல் பண்ணிடலாம். அதான் முக்கியம். எந்த இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது என்பதை பார்த்து அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாவற்றையும் ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். நம்ம பிசாசு என்ன பண்ணா அந்த இடத்த விட மறக்க வச்சிருவான். இதனால இந்த பிரச்சனை, இதனால இந்த பிரச்சனை, இதனால இது. நம்ம ஒரு சில கேட்டோம்னா சொல்லியிருப்பாங்க, இதனால இது, இதனால இது, இவங்கள மனைவியால இது, கணவனால இது, பிள்ளையால இது. ஆனா அவன் கான்செப்ட் அஸ்திபாரத்தை லைட்டாக தொட்டிருப்பான். அது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய காரியம். நம்மள ஒரு சில பிரச்சனைகளை காட்டி பிசாசு அந்த ஆரம்பிச்ச இடத்த மறக்கடிச்சிருவான். ஆரம்பிச்சது ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஒரு சின்ன மனஸ்தாபமா தான் இருக்கும். ஆனா அது பெருசாய் 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 ஒரு சில குடும்பத்தில் கேட்டு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. சொல்லுவாங்க வெங்காய பிரச்சனை, அதுனா என்ன அப்படின்னா என்ன, உரிக்க உரிக்க ஒன்னே இல்லை, அப்ப ஒண்ணுமே இருக்காது. அது சுத்தி சுத்தி பாருங்க பெருசா இருக்கும். ஆனா அந்த எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னு அவங்க உட்காந்து, ஏமா அப்படி வருது, எதனால இப்படி நடக்குது என்னன்னு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம், எந்த இடத்துல பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். ஆமென். அப்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி மேல வந்துடலாம். இதுல போக முடியாதுதான் பிசாசு நம்முடைய அந்த அஸ்திபாரத்தை அசைச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுவாராக. அப்போ இந்த பாருங்க, இந்த நாட்களிலே நாம் எப்படி இதை அறிந்து கொள்ள முடியும், எப்படி இதை நாம் ஆராய முடியும், எப்படி இதை நாம் பார்க்க முடியும் என்றால், வாசிங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 to 12 வரை ஒருவர் வாசிங்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் அங்க வந்து நிக்கிறான் அதிகாரம் அவனுக்கு. நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. நீங்க எங்கே இருந்து வருகிறாய் என்றார். பூமியிலே ஒருவனும் இல்லை என்றான். அதற்கு சாத்தான், ஆமென், அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. யோபு விருதாவாகவா உமக்கு பயப்படுறான், அவனையும் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று, ஆனாலும் தொடுவீரானால்
தூஷிக்கானோ பாரும் என்றான். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இங்க நம்ம பார்க்கிறோம், யோபு குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அவனை குறித்து ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது பிசாசை குறித்து ஒரு காரியம் வருது. பிசாசு அங்க வந்து நிக்கிறான் சந்நிதியில. ஆண்டவர் கேட்கிறான், நீ எங்க இருந்து வர? நீ எங்க இருந்து வர? அவன் என்ன சொல்றான்? சுற்றி திரிறான். ஆமென். என்ன பண்றான்? சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் வேலை என்ன தெரியுமா? சுத்திக்கிட்டே இருக்கிற வேலை தான் அவன் வேலை. என்ன? பீச்சு, பார்க்கு, தியேட்டரு, மாலு, அங்கெல்லாம் சுத்த மாட்டான். சபையை சுத்துவான், விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையை சுத்துவான், பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை சுத்துவான். ஏன்னா இங்கே தான் அவன் தொடணும். வேற அந்த இடத்துல அங்கதான் எல்லாமே நடக்குது. சினிமாவில் நடக்குது, பீச் நடக்குது, அங்கெல்லாம் எல்லாமே நடக்குது. அங்க சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சுத்துற இடம் தெரியுமா? விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையை சுத்திக்கிட்டே இருப்பான். அதனாலதான் அவன் சுத்துறான்னு சொன்னவனே ஆண்டவர் சொல்றாரு, யோபு மேல கண்ணை வச்சியா? ஆமென். அப்ப பாருங்க, இன்றைக்கு பிசாசு நம்மள ரொம்ப உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நம்மள ரொம்ப கவனிக்கிற ஆள் ஒண்ணு ஆண்டவர், இன்னொன்னு அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவனை விட 100 மடங்கு வல்லமையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவன் பார்க்கறது குறித்து காரணம் இல்லை, ஆனா அவன் நம்ம காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறான் என்பதை நாம ரொம்ப கவனிக்கணும். அல்லேலூயா. அப்ப அவன் என்ன பண்றான்? பூமி எங்க சுத்துறான். எங்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அங்கெல்லாம் சுத்துவான். எங்கெல்லாம் சபை உச்சமா இருக்குது அங்கெல்லாம் சுத்துவான். எங்கெல்லாம் தேவராஜ்யம் கட்டப்படுது அங்கெல்லாம் சுத்துவான். அதனாலதான் அங்க வந்து நின்னவனே அவன் சொல்றான், எங்க இருந்து வர? சுத்திக்கிட்டே வரேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ யோபு மேல கண்ணை வச்சிருக்கிற. யோபு மேல. அப்போ ஆண்டவர் சொல்ற, அவன் என்ன, அவன் எதுக்கு அவன் மேல கண்ணை வைக்கிறான்? அவன் எப்படி இருக்கிறான்? உத்தமனா இருக்கிறான். உத்தமனா இருக்கிறான். அதனால பிசாசு அவன் மேல கண்ணை வைக்கிறான். சன்மார்க்கனா இருக்கிறான். ஆமென். தேவனுக்கு பயந்து இருக்கிறான். பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறான். அப்ப இதுதான் அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன பிரச்சனை? சும்மா இருக்கணும்னு நோண்ட மாட்டான். சும்மா இருக்க நோண்ட மாட்டான். எப்பவுமே உலகத்தில் பிரச்சனைக்கு அவன் நோண்ட மாட்டான். சபை மேல, விசுவாச பிள்ளைகள் மேல, ஊழியக்காரங்கள் மேல, இங்கத்தான் அவன் கண்ணு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். என்ன? அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இதை சொன்ன உடனே அவன் விருதாவா பயப்படுறான். பிசாசு கேட்கிறான், அவன் சும்மாவா அவனுக்கு பயப்படுறான்? சும்மாவா அவனுக்கு பயந்து இருக்கிறான்? அதான பார்த்தோம், பயப்படுறவன். அப்ப தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க மேல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். இவனை எப்படியாவது அந்த பயத்தை விட்டு பிரிக்கணும். அல்லேலூயா. எப்படியாவது அந்த பயத்தை விட்டு பிரிக்கணும், அவன் ரொம்ப கவனமா இருப்பான். இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவன் வீடும் ஆஸ்தியும் நீங்களே வேலை எடுத்து வச்சிருக்கிறீங்க. நீங்க தானே வேலை அடிச்சு வச்சிருக்கிறீங்க. அவன் ஸ்தம்பத்தெல்லாம் உங்களால் தானே பெருகி இருக்குது. அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இதுதான். அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் நம்மாலே வருவது கிடையாது. நம்முடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வருது. அல்லேலூயா. அதனாலதான் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நீங்க சும்மாவா அவனை ஆசீர்வதிச்சீங்க? நீங்க தானே வேலை அடிச்சு வச்சுக்கிறீங்க. அவன் ஆடு மாடு சம்பத்து எல்லாம் உங்களால் தானே பெருகி இருக்குது. அதனாலதான் அங்க போய் பர்மிஷன் கேட்கறான். விருதாவா பயப்படுறான், கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்து பாருங்க. ஆமே. அப்ப நம்ம உச்சு கவனிக்கிற, எதை உச்சு கவனிக்கிறான்? அவன் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவன் கவனிக்கிறான். ஆமே. அவன் ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதித்தார். அவன் உத்தமனா இருக்கிறத குறித்து அவன் என்ன பண்றான்? எரிச்சலா இருக்கிறான். அவன் சன்மார்க்கனா இருக்கிறத குறித்து எரிச்சலா இருக்கிறான். அவனுக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறத குறித்து அவன் எரிச்சலா இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா பிசாசனுடைய வேலை அதுதான். அவன் சுற்றி திரிந்து கொண்டு இருப்பான். அல்லேலூயா. அவன் உச்சு கவனிக்கிறவனா இருப்பான். ஆமென். நம்ம குடும்ப விசுவாச குடும்பமா இருக்கும். நம்ம மேல அவன் கண்டு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ லைட்டா தொடலான்னு பார்ப்பான். ஆமென். எங்க? உன் விசுவாசத்தை தொடுவான். விசுவாசத்தை தான் அவன் தொடுவான். ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருந்து தான் வருது? ஆமென். நம்முடைய ஆசீர்வாதம் தேவனிடத்துல இருந்து மட்டும்தான் வருகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் அப்போ தேவனுக்கு பயப்படுறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், உத்தமன், சன்மார்க்கன், இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கவனித்து அவன் விசுவாசத்தை உடைக்கிறதற்கு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களிலே உங்கள் விசுவாசத்தை உறுதியாய் பிடிப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. எல்லாவற்றிலும் பாருங்க,
அவன் ஆசீர்வதிக்கிறத, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது அவனுக்கு பிடிக்காது, இது சத்தருக்கு பிடிக்காது. அதான் சொன்னா, அவன் எங்கேயும் சுத்தி தெரிய மாட்டான். தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் உலாவுறாங்களோ அங்கெல்லாம் அவனை உலாவுவான். ஆமென். அப்ப அவனுடைய காரியம் என்ன? அங்க விசுவாசத்தை எப்படியாவது அவன் உடைக்கணும். ஆமென். ஏன்னா இவன் ஆசீர்வாதம் தேவனை நம்பி இருக்குது. ஆமென். இவன் ஆசீர்வாதம் தேவனை நம்பி இருக்குது. ஆமென். எல்லாவற்றிலும் இதை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்மாலே நம்ம ஆசீர்வாதம் இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உழைப்பதனாலே, நம்ம வேலைக்கு போவதனாலே, நம்ம கஷ்டப்படுவதனாலே ஆசீர்வாதம் வந்துடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு அகைன்ஸ்டா இருப்பான். அதான் அவன் கேட்கறான், நீங்க விருதாவா ஆசீர்வதிக்கிறீங்க? ஆமென். சும்மாவா தூக்கி கொடுத்துறீங்க இல்லையா? இந்த ஸ்கூல்ல இருந்தாலும் காலேஜ் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? நல்லா படிக்கிற பிள்ளைங்களை கொஞ்சம் இன்னும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. 80 above 90 போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னும் 95க்கு போ, 98க்கு போன்னு உற்சாகப்படுத்துவாங்க. அது பெண்கள் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? நம்ம பசங்க என்னப்பா, நம்மளுக்கு என்ன பாஸ் ஆனா போதும் இல்லையா? அப்ப இப்படி நல்லா ஆண்டவர் படிக்கிற பிள்ளைங்களை டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பதான் பிசாசு வந்து கேட்கறான், நீங்க சும்மாவா அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க? ஆமென். சும்மாவா அவனை விட்டு வச்சிருக்கிறீங்க? உமக்கு பயப்படுறான்ல, உண்மை ஆராதிக்கிறான்ல, உண்மை தேடுறான்ல, கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்து பாருங்க. ஆமென். கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்து பாருங்கன்னு சொல்லி உற்று கவனித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த இடத்துல அது டேஞ்சர் ஆகுதோ அந்த இடத்த மாற்றணும். இல்லைன்னா அவன் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஆமென். அவன் அதை ஈஸியாக உடைச்சிருவான். நம்ம முன்னேறுகிற பாதையில விசுவாசத்தை வைத்து முன்னேறுவதை நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பாருங்க. ஆமென். அப்ப அவன் தேவனை விசுவாசித்தான் என்பதை அவன் அறிஞ்சு வச்சிருந்தான். விசுவாசுக்கு நல்லா தெரியும், இவன் ஆசீர்வாதம், இவன் சம்பத்து, இவன் உயர்வு எல்லாமே வர ஒரே இடம். அதனால தான் ஸ்ட்ரெயிட்டா அங்க போய் நிற்கிறான். புரியுதா? எல்லாம் இங்கே தொட்டு இருக்கலாமே. அவனுக்கு தெரியுது இதெல்லாம் வர இடம் அங்க தான் வருது. அப்ப அங்க போய் ஏதாவது பர்மிஷன் கேட்டு பார்ப்போம், கொடுக்குறாரா இல்லையான்னு. அல்லேலூயா. அப்ப நம்மளை உற்று கவனித்து கொண்டிருக்கிறான் சத்துரு, பிசாசானவன். நம்ம விசுவாச பிள்ளைகளை, நம்ம ஊழியங்களை, பரிசுத்தவானுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன பண்றான்? ரொம்ப உற்று கவனித்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஆனா அதை பயப்பட வேண்டியதில்லை, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு, ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கணும் அப்படின்னா, ஜெபத்தை தடுக்கணும் அப்படின்னா, வேதத்தை தடுக்கணும் அடுக்குனா, இதை தான் அவன் முயற்சி பண்ணுவான். ஆமென். இதை தான் அவன் தடுப்பான். அப்ப எந்த இடத்துல நம்ம விசுவாசத்தை உடைச்சா எங்க நம்மளால வளர முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். விசுவாசத்துல கையை வச்சானா, அஸ்திபாரத்திலே கையை வச்சா என்ன ஆயிடும்? ஈஸியா நம்ம உட்காந்துடலாம். ஆமென். இதோட முடிச்சுட்டு அவன் கேட்கறான், 3 ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர்ட்ட அவன் கேட்கறான். ஆமென். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆமென். அப்ப இதெல்லாம் தொட்டுட்டு வரான், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தொடுறான். ஆடு போது, மாடு போது, தன்னுடைய ஆஸ்திகள், பிள்ளைகள், பெற்றெடுத்த எல்லாமே அவனை விட்டு போகுது. ஆமென். அவன் என்ன பண்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அப்பயும் அவன் விசுவாசம் வரல, ஆத்திரம், சோத்திரம் தான் வருது. அல்லேலூயா. அப்ப என்னதான் வருது? சோத்திரம் தான் வருது. அப்போ அவன் எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் அங்க எடுக்க பர்மிஷன் வருது. எல்லாத்தையும் எடுப்பா, பார்க்கலாம், நீயா யோபுவான்னு பார்க்கலாம், நீ எடு அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறார். நம்மளுக்கு கொடுக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. இது வந்து ஆதியில் எழுதப்பட்டது. அதனால அப்போ இருந்த பர்மிஷன் வேற. இப்போ பர்மிஷன் கொடுத்தா நம்ம விழுந்துடும் தெரியும் ஆண்டவருக்கு. அதனால எங்க கொடுக்கணும் அங்கே மட்டும் தான் கொடுப்பார், எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டார். அப்போ அவன் வீடு போது, ஆஸ்தி போது, அந்தஸ்து போது, பிள்ளைங்க போது, எல்லாம் போது. எல்லாம் போன போது அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் வித்தியாசம். ஆண்டவர் தானே கொடுத்தாரு, ஆண்டவர் தானே எடுத்தாரு, ஸ்தோத்திரம். இதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து சாத்திரம். இவ்வளோ எடுத்தாலும் என்ன பண்ணல, திருந்த மாட்டானா இவன். ஆமென். அவனுக்கு ஆத்திரம் வந்தா திருப்பி போறான் ஆண்டவர் சமூகத்துக்கு. ஆமென். திருப்பி போறான். திருப்பி எதுக்கு போறான்? இதெல்லாம் போச்சு உண்மைதான். ஆனா அவன் தோலை தொட்டா, நீங்க ஜீவனை மூடி வச்சிருக்கிறீங்கல்ல, கொஞ்சம் வியாதி அனுப்பி பார்க்கிறேன். ஆமென். எப்பவுமே நம்ம பலவீனப்பட்டா ஃபெய்த் கம்மியாயிடும். பலவீனம் வர டைம்ல எப்பவுமே விசுவாசம் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால தான் பிசாசு அங்க போறான். சரீரத்தை நான் தொட்டு பார்க்கிறேன், ஜீவனுக்கு உண்டு. அந்த எந்த வசனம் வாசிங்க? 2ஆம் அதிகாரத்துல வருதா? 4, 2:4 வாசிங்க பார்ப்போம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக
தோலுக்கு பதிலாக தோலையும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்ப கூட அவனுக்கு தொட அவன் தொட முடியல. என்ன கேக்குறான்? நீங்க தொடுங்க. என்ன வியாதி வந்து ஒரு, அதாவது நம்முடைய பாவத்தினால் வருகிற வியாதிகளும் உண்டு, இயற்கையினால் வருகிற வியாதிகளும் உண்டு, சத்துருவினால் வருகிற வியாதிகளும் உண்டு. நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. வியாதி வந்தாலே ஐயோ நான் ஓடுறது ஆண்ட பிசாசுக்கு பிடிக்கல, குழப்பிக்க கூடாது. நம்ம பாவத்தினாலும் நம்ம பலவீனப்படுவோம். ரெண்டாவது இயற்கை. இப்போ நம்ம இந்த கிளைமேட்லாம் மாறிச்சு பாருங்க. கிளைமேட் மாறின உடனே எல்லாருக்குமே பலவீனம் வந்துருச்சு. எல்லாருக்கும் அது வந்து இயற்கை. இது இதுக்குன்னு தனியாக என்ன பண்ண முடியாது. இந்த இயற்கை மாறின உடனே எல்லா சரீரங்களும் தன் வேலையை வித்தியாசமா செய்யுது. ஏன்னா இது இயற்கையா இருக்கிறதுனால அந்த இயற்கை சேரும் பொழுது நம்முடைய சரீரத்தினுடைய இயல்புகள் மாறுது இல்லையா. அப்புறம் சத்துரு அவன் நிமித்தமா வரும். அப்போ வியாதிகளுக்கு ஒரு டைப் ஆஃப் விளக்கங்கள் இருக்குது. ஆமென். எல்லா வியாதியும் சத்துருவால வருவதல்ல. அதே போல எல்லா வியாதியும் பாவத்தால வருவதல்ல. அதே போல எல்லா வியாதியும் இயற்கையால வருவது கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு விதமான விளக்கங்கள் உண்டு. ஆமென். ஒரு சில நமக்கு தெரியும் நம்ம பாவம் செய்யறதுனால தான் வரும்னு. அதை விட்டுட்டு இல்ல இல்ல இதெல்லாம் ஆண்டவர் பிசாசு பண்ற வேலை அப்படின்னு சொல்ற கூடாது. அது நமக்கு தெரியும். அது தனிப்பட்ட மனிதனுக்கு தெரியும். பாவத்தினால வருதா, இல்ல பிசாசு அனுமதிச்சிருக்கிறானா, இல்ல ஜென்ரலா இயற்கையா வருதா. ஆமென். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த வியாதி வருவது என்ன நடக்குதுன்னா உடனே மனசோர்வு வரும். வியாதி வந்த உடனே என்ன ஆயிடுது, கொஞ்சம் அப்படியே அப்படியே உட்கார நிலைமைக்கு வந்துடும். ஆமென். அது மனசோர்வு வந்த உடனே ஆவிக்குரிய சோர்வு வரும். மனசோர்வு வந்த உடனே ஆவிக்குரிய சோர்வு வரும். ஆவிக்குரிய சோர்வு வந்த உடனே ஜெபிப்பது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஜெபிப்பது கஷ்டமாயிடும். இதெல்லாம் பிராக்டிக்கல். ஆமென். இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப். அப்ப நமக்கு ஜென்ரலாவே வியாதி வந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் நம்ம வேலையை நம்மளால செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே எல்லா வேலையும் பார்க்கணும்னு அவசரப்பட்டோம். ஆனா மாத்தி மாத்தி படுத்து 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 எழுந்ததை 5 நாள் ஓடி போச்சு. அப்ப எல்லாரும் அப்படி படுத்து படுத்தா எழுந்திருக்கிறாங்க வீட்டுல. அப்படி சொல்ல பலவீனத்துல சொல்றேன். எல்லாருமே பலவீனத்துல மாத்தி மாத்தி இருந்ததுனால அடுத்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய முடியாத தடை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, அப்போ யோபுக்கு வந்தது எதனால வந்ததுன்னா, அவன் நண்பர்கள் என்ன சொல்றாங்க, நீ பாவம் பண்ணிருப்ப. என்ன இது பாவத்தினால வந்ததா? ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அவன் உத்தம, அவன் சன்மார்க்கன். யார் யார்? எலிப்பாசு, பில்தாத்து, சேப்பாத்தா. எத்தனை பாத்து? எலிப்பாசு, ஜென்ரலா ரமேஷ் குமார் டபுள் டிபிள் வந்துடும். எலிப்பாசு பைபாஸ் ரோடு பாஸ்னா யாருக்கு வரும்? எலிப்பாசு, பில்தாத்து, சோபாஸ். 3 பேர் என்ன சொல்றான், நீ பாவம் பண்ணிட்ட, நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணிட்ட. நம்மளே கடுப்புல உட்கார்ந்து இருப்போம். அங்க வந்து நீ பாவம் பண்ணிட்ட மனம் திரும்ப அப்படின்னா எதனால வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல 3 பேருக்கும். இத பிசாசுக்கும் அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. யோபு புரிஞ்சுக்கிட்டான் இது எது நடக்குதுன்னு. ஆனா என்ன பண்ணிட்டான், சும்மா வந்து சொஞ்சு விட்டு வந்துட்டான். அவன் எங்கேயாவது ஓரமா உட்காந்து தன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். பேசி 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 கோவத்தை உண்டாக்கிட்டான். அவன் எடுத்த உடனே சைலண்ட் ஆயிட்டான். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், ஸ்தோத்திரன்ட்டான். வியாதி கொடுத்த உடனே ஓரமா போய் சொன்னு உட்காந்துட்டான். ஆனா கம்முன்னு இவனை ஆறுதல் காமிச்சாங்க 3 பேரை. என்ன 3 பேரை? நம்ம எல்லாருக்கும் ஆறுதலா தான் இருக்கணும். சும்மா இருக்கிறவங்க கோவத்தை சொஞ்சு விட்டு வந்துடக்கூடாது. ஆறுதலுக்கு தான் அனுப்புனாங்க 3 பேரை. பேசி 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 அவனு கோவத்தை உண்டாக்கிட்டான். நீ பாவம் செஞ்சிருப்ப, உன் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருக்கும், நீ பாவம் செஞ்சிருக்கிற சொல்லி 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 இருக்கிற கோவத்தை டென்ஷன் ஆயிட்டு, ஆண்டவரே நீங்க இறங்கி வாங்க நீதி செய்யுங்கன்ட்டான். ஆமென். அப்ப இது பாவத்தினால வரல, சத்ரு அவனுக்காக போட்ட திட்டம். இவ்வளவு பண்ணியும் யோபின் விசுவாசம் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட உடையல. ஆமென். அவன் சொல்றான், கடைசி நாள்ல ஆண்டு வருது நான் பார்ப்பேன். ஆமென். அந்நிய கண்களை என் கண்களே பார்க்கும். அவன் இப்படிப்பட்ட காரியம். ஆமென். அப்போ ஒரு சில பேர்லாம் இயற்கையா இந்த நம்முடைய வியாதிகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில மருந்து மாத்திரை எடுக்க மாட்டாங்க.
அதாவது ஒரு சில பேர்லாம் பாருங்க மாவு கட்டு மட்டும் போட்டு நிற்பாங்க, இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரே சரி பண்ணுவார். ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு தவறான காரியத்தை ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஆண்டவர் எதுக்கு மெடிக்கலை நம்ம கொடுத்தாரு, மெடிக்கல் சயின்ஸ் எதுக்கு கொடுத்தாருன்னா அது பயன்படணும். ஆமென். எலும்பு உடைஞ்சு போச்சு, உள்ள ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இல்லை இல்லை நான் மாவு கட்டு போட்டுக்கிறேன் அது சரியாயிடும் அப்படின்னா என்ன பண்ணுவான் டாக்டர், கிளம்பி வீட்டுக்கு அப்படின்றவான். அப்போ நமக்கு வேதத்தின்படி உண்மைகள் இருக்கிறது. ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் ஆண்டவர் நமக்கு ஒரு சில பிரிகாஷன் கொடுக்குறாரு, ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இது போட்டு தான் ஆகணும், இதை போடலன்னா சரீரம் செயல்படாது, அப்போ அதை எடுத்து தான் ஆகணும். ஒரு சில பேர்லாம் மிஞ்சி போயிடுவாங்க அதில். இல்லை இல்லை அதனால எத்தனை இடத்துல தேவநாம தூஷிக்கப்பட்டிருக்குது, எத்தனை இடத்துல எத்தனை விசுவாசிகள் எடுத்து போயிருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு யாரும் செய்யறதில்லை, எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியத்தை கொடுத்தா அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இல்லைன்னா ஆண்டவர் மெடிக்கல் கொடுத்துருப்பாரா? கொடுக்க மாட்டார். ஆமென். இப்போ இந்த மெடிக்கல் சிம்பிள் என்ன வருது? பாம்பு வருது. பாம்பு எது? மோசே காலத்தில் குத்துன பாம்பெல்லாம் அங்கே நிற்குது. ஏன்னா அவன் சொல்கிறான் ஆண்டவரே எல்லாம் மடிச்சு போகிறேன், ஏதாவது செய்யுங்க. சரி சர்பத்தை உண்டாக்கு, அது அங்கே வெய். அதை அவன் பார்த்த உடனே என்ன ஆகிடுவான்? சுகமாயிடுவான். அப்போ இந்த அது வந்து மெடிக்கல் டேம் என்ன? கிரீக்லேருந்து வந்தது அது. அதை பார்த்து இப்போ அந்த இன்னைக்கு எல்லா மெடிக்கல் டேம் என்னதான் இருக்குது? ஒரு சர்பம் என்ன பண்ணும்? சுற்றி இருக்கும் அது. அப்போ அது நம்முடைய கிரீக்லேருந்து, அது வேத புஸ்தகத்துலேருந்து வந்த மெடிக்கல் டேம் அது. அதே அவன் என்ன பண்ணிட்டான்? அடுத்த வந்தவன் எடுத்துட்டான், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அது கிரீக்லேருந்து வந்ததை தான் இன்னைக்கு அவன் என்ன பண்ணுறான்? இதை அப்படி வச்சிருக்கான் சிம்பிளா. அப்போ நமக்கு ஆண்டவர் மெடிக்கல் சயின்ஸை கொடுத்துருக்கா, ஒரு சில பிரிகாஷன்ஸை கொடுத்துருக்காருன்னா எடுக்கணும். விசுவாசம் வேற, ஆமென். விசுவாசம் வேற, மிஞ்சின விசுவாசம் வேற. ஆமென். மிஞ்சின விசுவாசம் வேற. அப்போ ஆண்டவர் சில காரியத்தை கொடுக்க எது கொடுத்தாருன்னா பயன்படுத்த கொடுத்துருக்கிறார். அவசரத்துக்கு ஒரு சில காரியம் பயன்படணும். நீ எமர்ஜென்சியில் அடிபட்டு போய் மண்டையை உடைச்சு பத்து இருந்தா இல்லை இல்லை விசுவாசத்தில் மண்டை சேர்ந்துடும், விசுவாசத்தில் மண்டை சேர்ந்துருன்னா பைத்தியக்காரன் இருந்து வெளியே போடானுமா. இப்படிப்பட்ட விசுவாசம் பார்த்துருக்கோம். ஒரு ஃபாஸ்டர் சொன்னாலும் சொல்லி ஒரு பிள்ளை அம்மாவை 4 நாள் சாக வச்சு வீட்டில் என்ன பண்ணுது, 4 நாள் போச்சு. நான் இதை வச்சு 1 மாதம் ஆயிடுச்சான். அதை நாரி போய் அப்புறம் வந்து எல்லாம் திட்டி அந்த பாஸ்டர் மானாவரியாக கேட்டு. அப்போ விசுவாசம் என்பது வேற. ஆமென். பிரிகாஷன்ஸ். அதனால தான் லூக்காவை மருத்துவராக வச்சிருந்தாங்க. லூக்கா ஒரு மருத்துவர். ஆமென். அப்போ வேதம் சொல்லுது பிணியாளிக்கு வைத்தியன் தேவை. அதனால எல்லா சின்ன சின்ன வியாதிக்கெல்லாம் ஓடி போய் மாத்திரை மருந்து வாங்கிட கூடாது. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே தலைவலியை மாற்றும், ஆண்டவரே இந்த கால் வலியை மாற்றும். அப்படி ஜெபம் பாருங்க கற்றுக்கொள்ளணும். எல்லாத்துக்குமே என்ன பண்ணக்கூடாது, அது வந்து செட் ஆகிடும். நமக்கு ஒரு மாத்திரை போட்டால் தான் இது போகும். அது வந்து அடிக்டட். இப்போ சில பேர் இருப்பாங்களே, இந்த பையனில் 2 மாத்திரை போடுவான், உடம்பை வச்சுக்கணும். எதுனா ஒன்றா 2 மாத்திரத்துக்கு வாயில போட்டுப்பான். அது வந்து அடிக்ஷன். அது எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகிடக்கூடாது. நமக்கு ஒரு சில காரியம்னா அது என்ன பண்ணணும், விட்டுடணும். ஜெபம் பண்ண கற்றுக்கணும். ஒரு சில காரியத்துக்கெல்லாம் எல்லாத்துக்குமே என்ன பண்ணக்கூடாது, டேப்லெட்ஸ் அதிகமாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சரீரம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாது. இது ஜென்ரலாகவே ஜுரம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான், 3 நாள் இருக்கும் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். 3 நாள் இருக்கும். ஏன்னா அது தன் வேலையை அங்கே செய்யும். அதோட எல்லா ஆன்டிபயோட்டிக்லாம் அது சரிப்படுத்தி நம்ம நினைக்கிற மாத்திரையால சரியாயிடுதுன்னு இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக 3 நாளுக்கு ஏற்ற ஜீன் மாறும். அதை ஆட்டோமேட்டிக்காக சரீரம் தன் வேலையை செய்யும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சரீரத்தில் கொடுத்த இயற்கை. இதை நம்ம விடாம என்ன பண்றோம், உடனே மாறணும்னு சொல்லி எல்லா பிரிகாஷனை எடுக்க அந்த மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது சரீரம் வேலை செய்ய மாட்டுது. இப்போ நமக்கு இயற்கையாகவே எல்லா ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம செயற்கை எப்போ மாறிட்டோமோ அப்போ இயற்கை நமக்குள்ள என்ன பண்ணலை, வேலை செய்யலை. இப்போ எல்லா பழங்களிலே, எல்லா செடிகளிலே, எல்லா இலைகளிலே, எல்லா கீரைகளிலே ஆண்டவர் எல்லா மருத்துவத்தை நம்ம கொடுத்தார். ஆனால் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் சோம்பேறி. அதை போய் வாங்கி பறித்து குழம்பு வச்சு அரைச்சி பண்ணி குடித்து நம்மளுக்கு சோம்பேறி தானே அதிகமாகி போச்சு. அதனால போய் 2 ரூபா பேராசிட்டமால் வாங்கி வாயில போடு, 2 அம்மாசத்துக்கு வாயில போடு. அதான் உண்மை. நம்மளுக்கு சோம்பேறித்தனம் ஆயிட்டோம். அதை வாங்கி அதை அரைச்சி அதை போட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை முதல்ல. ஆமென். அதனால இப்படி ஒரு சில காரியங்களை நம்ம ரொம்ப புரிஞ்சு செய்யணும். அல்லேலூயா. அப்போ மெடிக்கல் சயின்ஸ் வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்த கிஃப்ட். ஆனா சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆமென். அந்த மெடிக்கல் மேல ஹோப் இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல தான் ஹோப் இருக்கணும். ஆமென். அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட், அது தேவையானதுக்கு பயன்படணும். அல்லேலூயா. பயன்படாமே ஆண்டவர் வச்சிருக்க மாட்டார். ஆமென். அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க நம்முடைய விசுவாசத்தை. ஆமென். அப்ப வியாதி நேரத்தில் விசுவாச ரொம்ப சோதிப்பான் பிசாசு. அந்த டைம்ல தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட். ஆமென். அதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தா நல்லது. வியாதி நேரம் வந்துச்சுன்னா 1 வாரம் ரெஸ்டா, ஓகே ஆண்டவர் எதுக்கும் நம்மள ரெஸ்ட் கொடுத்துட்டார் வீட்டில். அப்போதான்
நம்ம நல்லா கவனிப்பாங்க. டைம் டைம் சாப்பாடு வரும், டைம் டைம் டீ வரும், டைம் டைமுக்கு மாத்திரை வரும். கேட்டா கூட போடாத டீ, டீ வேணுமா, ரசம் வைக்கவா, கேட்டு கேட்டு வைப்பாங்க. கை கல்லாம் கூடுவாங்களா, நாங்கள் தர சோத்தம் சார், ஏதோ அதை ரெஸ்டா எடுத்துக்கணும் எப்பயுமே. ஏன்னா நம்முடைய சரீரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அது இப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் ஒரு சில நேரத்தில் கொடுப்பார். கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, உட்கார், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு சில காரியத்தை அந்த நேரத்தை நம்ம அதை என்ன பண்ணணும், ஆவிலேயே நம்ம கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஆவிலேயே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை இல்லை ஒன்றும் நடக்கான்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க அந்த சரீரத்தை ரெஸ்ட் கொடுக்காம உங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா திருப்பி அந்த சரீரம் இன்னும் பலவீனப்படும். அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதை நம்ம சரியான ஆண்டவர் கொடுத்ததான இந்த காரியங்களை நம்ம ரொம்ப கவனிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அவ பிசாசு என்ன பண்றான், சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆமென். ரொம்ப சுற்றி திரிகிறான். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் விசுவாசத்தை குலைப்பதற்கும் உங்கள் விசுவாசத்தை உடைப்பதற்கும் அவன் ரொம்ப சுத்தி திரிகிறான். ஆமென். அப்ப யோபு என்ன பண்ணல, என்னத்தான் வந்தாலும் என்ன வேணா நடக்கட்டும், ஆமென், என்ன வேணா நடக்கட்டும், நான் ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்பேன். ஆமென். ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்பேன். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப உங்க மேல ஒரு ஆள் என்ன பண்றான், எப்பவுமே கண்ணா இருக்கிறான். அல்லேலூயா. எதற்கு, உங்கள் விசுவாசத்தை உடைப்பதற்கு. ஆமென். அந்த அஸ்திபாரத்தை குலைப்பதற்கு எப்பவுமே நம்ம மேல ஒரு கண்ணு இருக்கும். நாங்களும் எல்லா மேலே கண்ணா இருக்கோம். வசனம் சொல்றது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணிப்பை விரும்புகிறவன், நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். என் கண்காணிப்பை நீங்க விரும்பலன்னா நீங்க வேலை செய்ய விரும்பலன்னு அர்த்தம். ஏன் பாஸ் என்ன சும்மா கேட்டுக்கிறார், ஏன் பாஸ் என்ன சும்மா நோண்டுகிறார், ஏன் பாஸ் என்ன சும்மா, ஏன் வேலை அதானே, என் வேலை தானேப்பா, வேலை என்ன, கண்காணிக்கிறது தான் என் வேலை. ஆமென். அப்ப இந்த ஊழியம் நடக்குதா, நிஜமா நடக்குதா, இவங்க அங்க போனாங்களா, அவங்க அங்க வந்தாங்களா, இதுதான் எங்களுடைய கண்காணிப்பு. நாங்க போக மாட்டோமா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறதுல எந்த வித காரியம் இல்லை. ஏன்னா எங்க வேலை என்ன, கண்காணிக்கணும், மந்தைய கண்காணிச்சுக்கிட்டே இருக்குதான் எங்க வேலை. அப்ப அதை நாங்க பண்ண வேண்டிய எங்க வேலையை நீங்க தடுத்தா அது என்ன நியாயம். ஆமென். ஒரு சில நம்ம ஒரு ஊழியம் கையில் கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ கொடுத்தவங்க எல்லாம் ஒரு ஊழியம் கொடுப்பாங்க, நீங்க அந்த நேரத்தை பார்த்து கடைசியாக ஒருத்தர் வந்து பத்திரிகை வைப்பாங்க. ஒரு பத்திரிகைனா பரவாயில்ல, போற வரவெல்லாம் பத்திரிகை வச்சு தான் போவான். எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடக்கூடாது. உங்களுடைய ஊழிய டைம் தெரியும், உங்களுடைய காரியம் தெரியும். அந்த டைம்ல நீங்க தான் கட்டமைக்கணும். இது ஊழிய நேரம், இது அந்த இடத்துக்கு போகணும், நம்ம ஜெபிக்கிற நேரம். ஆமென். இதெல்லாம் நம்ம கண்காணிச்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா. அப்ப பிசாசு நம்ம மேல என்ன பண்றான், ரொம்ப உச்சு கவனிச்சு சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆமென். விசுவாச பிள்ளைகளை தாக்குவதற்காக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இத லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 40 வாசிங்க, 40ல இருந்து 42 வரைக்கும் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதலாவது சுற்றி திரிகிறான். ரெண்டாவது நம்முடைய கவனத்தை சிதற வச்சிருவான், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான் ஃபைத்தை விட்டு. ஆமென். எங்க ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க, மார்த்தாள், மரியாள். அப்ப இயேசு வரான்னு தெரிஞ்சவனே மரியாள் என்ன பண்றா, சாரி மரியாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இயேசு வராரு, மரியாள் என்ன பண்றா, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறா. மார்த்தாள் என்ன பண்றா, சமையல் செய்யணுமா செய்யக்கூடாது, அப்போ செஞ்சது கரெக்டு தானே. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, கெஸ்ட் வரும் போதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணே உட்கார்ந்து தானே நடக்கும், சொல்லுங்க. ஒரு கெஸ்ட் வராங்க உங்க வீட்டுக்கு, அவங்க வரும்போது உள்ள போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க,
உட்காந்து பார்ப்பான், சோத்திரம் அப்படின்ட்டு அவன் ஆத்திரமா போயிடுவான். ஆமே. அப்ப இயேசு வரான்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் என்ன பண்றா? எல்லாம் ரெடி பண்றா. ஆமென். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சாப்பாடு ரெடி பண்ணிருப்பா, எல்லா வெஜ்ஜெல்லாம் என்ன பண்ணிருப்பா, ரெடி பண்ணி வச்சிருப்பா. ஆமென். அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ் சொல்லப்பட்டிருக்குது, அவ வந்து ஒரு குட் போர்ஷன் அவ தெரிஞ்சுக்கிட்டா. குட் போர்ஷன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மெயின் கோர்ஸ் அவ எடுத்துட்டான். அதாவது நமக்கு சாப்பாடு தேவை. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஜபத்துக்கு நாங்க வந்தா ஜபத்துக்கு வந்தாலும் உட்காரணும். ஒரு வீட்டுக்கோ இல்ல ஒரு இடத்துல ஜபம் வைக்கிறீங்க, ஜப கொடுங்க, இல்ல நல்லது கெட்டது ஜப காரியத்தெல்லாம் வந்தோம் அப்படின்னா, ஜபத்தை யாரு சொன்னாங்களோ அந்த ஆள் அங்க இருக்கணும். அதை விட்டுட்டு தப்ப தப்ப தப்புன்னு அங்கேயும் அங்கேயும் ஓடிக்கினே இருந்தா எனக்கு பிரசங்கம் வராது. பிரசங்கம் கொண்டு வந்தது அந்த வீட்டுக்கு உட்காந்தே இருப்பாங்க. பிரசங்கம் வருமா? கோவம் வருமா? கோவம் தான் வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவ என்ன பண்றா? மார்த்தாள் என்ன பண்றா? எல்லாத்தையும் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. சரி, நான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு குட் போர்ஷன். இப்போ யாரு 2 மருமக இருக்கிறா? 2 மருமக இங்க வச்சிருக்க யாரு இருக்கா? 2 மருமக. சரி, கற்பனைக்காக மட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? வீட்டில் இருக்கிறீங்க. ஒரு மருமக என்ன பண்றா? அவங்க கூட ஜெபம் பண்ண, ஒரு மருமக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, நீங்க சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு மருமக வந்து வெங்காய தக்காளி கட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. யாரை பிடிக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு 2 மருமக இருக்குதா? சொன்னவங்களை கேட்குறேன், சொல்லுங்க. நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வேர்வை சிந்தி ஊத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மருமக உள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு மருமக உங்களுக்கு வெங்காய தக்காளி கட் பண்ணி பூண்டெல்லாம் உரிச்சு குத்துட்டாரு. யார் பிடிக்கும்? அதுதான் உண்மை. ஆனா இங்க நடக்கிற காரியம் வேற. ஆமென். அப்ப ஜெனரலா பிசிக்கலா பார்த்தா அதுதான். ஆனா இங்க ஸ்பிரிச்சுவலா பார்க்கிறார் ஆண்டவர். ஆமென். ஸ்பிரிச்சுவலா பார்க்கிறார் எப்பவுமே. அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது யாரு? அவங்களை தட்டுங்க. உங்க 2 பொண்ணு வாய் கொடுத்த மாட்டீங்கன்னாங்க. 2 பொண்ணுல ஒரு பொண்ணை காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்படி இங்க காரியம் நடக்காது. இயேசு வரான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றா? மார்த்தாள் போறா, எல்லாம் வச்சு செய்யறா. ஆண்டவர் வராரே பார்க்கணும், எல்லா டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்றா. சரி, ஒரு பந்திக்கு போறீங்க, உட்கார வச்சாச்சு, எல்லாம் ஊறுகாய் தக்காளி பச்சரி கிச்சரி எல்லாம் வச்சாச்சு. சாப்பிட்டு வந்துருவீங்களா? ஏய் சோறு எங்கயா? சோற போடு. எங்கயா பிரியாணி? அதாவது ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த பார்பிக்யூ, நீ ஏன் சொல்ற நம்மளால கூட்டு போன மாதிரி தெரியல. அங்கெல்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மெயின் டிஷ் தனியா இருக்கும், முதல்ல சைட் டிஷ்லாம் வச்சிருவான். அந்த ஃப்ரூட் சாலடு, ஐஸ்கிரீமு, சொல்லுங்க, போனால் தான் தெரியும். உருளைக்கிழங்கு, கானு, 10 ஐட்டத்தை முன்னாடி வச்சிருவான். ஆனா மெயின் டிஷ் லேட்டா தான் வரும். நீ அவசரப்பட்டு எல்லாத்திலும் கையை வச்சிட்ட அப்படின்னா மெயின் டிஷ் சாப்பிட வயிற்றுல இடம் இருக்காது. அவன் நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சப்பாத்திக்கு 10 மணி கொண்டு வந்து வச்சிருவான். நீ இதை பரட்டி கத்தி எல்லாம் வாயில போட்டு கடைசியா பிரியாணி வந்து இறங்கும். கொஞ்சம் சாப்பிட்டு வந்து வெளியே வந்துருவேன். அதனாலதான் எப்பயுமே அங்க போகும்போது நம்ம அடிக்கடி போனால் அது கரெக்டா, அதுல கரெக்டா இருப்பாங்க. என்ன பிரியா? மெயின் டிஷ், அதாவது சைட் டிஷ் எல்லாம் எடுத்துட்டா மெயின் டிஷ் உள்ள போவாது. அப்ப இங்க மெயின் கோர்ஸ் என்னன்னா, அவ தெரிஞ்சுக்கிட்ட மெயின் கோர்ஸ் என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவ தெரிஞ்சுக்கிட்டான். ஏசு வந்து சொன்னாரா, எப்பா ஏந்து போ, பாவம் கஷ்டப்படுகிறா போ அப்படின்னாரா? மார்த்தாளே நீயோ பற்பல காரியங்களை, நம்மள நிறைய காரியம் டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் விசுவாசத்தை விட்டு. உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உன்னுடைய வியாதி, உன் நெருக்கம், உன் கவலை, உன் கண்ணீர் விசுவாசத்தை விட்டு பிரிக்க நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். நீ என்ன பண்ணணும்? உன் டிஸ்ட்ராக்ட் ஆகாத. அல்லேலூயா. நமக்கு தேவைதான், சாப்பாடு தேவைதான், ஆனால்
ஆண்டவர் சமூகம் தேவை. அல்லேலூயா. அப்ப இயேசு வந்து உடனே தட்டி விட்டல, ஏந்து போ, சும்மா இங்கேயே உட்காந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கிற ஜோமணி போ அப்படின்னாரா? ஆப்போசிட்டுக்கு போயிட்டார். ஆமென். என்ன பண்ணிட்டாரு? மார்த்தாள் கிட்ட போயிட்டார். மார்த்தாளே மார்த்தாளே, இப்ப என்ன சொல்லணும்? இந்த வசனம் சொல்லும்போது என்ன சொல்லணும்? பிரதர் பிரதர், சிஸ்டர் சிஸ்டர், தம்பி தம்பி, தங்கச்சி தங்கச்சி. எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, உன் கவனத்தை சிதற விட்டுறாத. ஆமென். படிப்புல இருந்து உன் கவனம் சிதறிடக்கூடாது. அல்லேலூயா. கவனம் என்ன பண்ணக்கூடாது? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் கவனம் சிதறாமல் இருக்க நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தாமல் எந்த நிலைமைக்கு போனாலும் ஆபத்து தான். அது படிக்கிற படிப்பா இருக்கலாம், நல்லா படிங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற்றாம படிப்பை கொடுத்தீங்கன்னா அது ஆபத்தா போயிடும். பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், நல்ல நிலைமைக்கு போட்டோம், தப்பே இல்லை. ஆனா ஆவிக்குரிய நிலைமையிலும் பிள்ளைங்க நல்ல இடத்துக்கு போகணும். ஆமென். ஆரம்பத்தில் டென்ஷன் எனக்கு இருந்தது, என் பிள்ளை படிக்கணும்னே. இப்போ சொன்ன, நீ படிக்கல எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு 350 வந்தா போதும், நீ 500 எடு 450 எடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்னோட காரணத்தை சொல்றேன், நான் மற்றவங்களுக்கு சொல்ல வரும்ல. ஏன்னா படி 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 படின்னு பிள்ளைங்களை போட்டு ஒன்றும் பண்ண முடியல. நான் எப்போ அதை விட்டோன்னா அன்னிலேருந்து பிள்ளை நல்லா படிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் வந்து பைபிளை படி, இந்த ஜெபத்தில் உட்கார், இதில் கலந்துக்கோ, இப்படி சொல்ல 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 அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சில காரியம் மாற ஆரம்பிச்சது. ஆமென். அப்போ எல்லா வச்சிலும் நாம் சரியான காரியத்தை என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்போ படிப்புக்கு ஒரு சில பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கு பரிசுத்த பந்தி இருந்தாலும் ஒரு சில பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் பரிசுத்த பந்தி எடுத்தால் தான் பரலோகம் போவான்னு நிச்சயம் கிடையாது. யாருன்னா சொன்னாங்களா? பந்தி இன்னைக்கு பயபக்தியா வந்து ஒயிட் வீட்டில் கையை வாங்கிட்டா ஆண்டவர் பரலோகத்தை கூட்டு போயிடுவார்னு என்ன சொன்னாங்களா? பின்னாடி யாருன்னா என்ன சொன்னாங்களா? ஆராதனை பண்ணிட்டா பரலோகம் போனேன் என்ன சொன்னாங்களா? நீ சபைக்கு வந்துட்டா பரலோகம் போனேன் சொல்லுவாங்களா? நீ பரலோகம் போனா முதல்ல பாவத்தை விடணும். ஆமென். ரெண்டாவது மனம் திரும்பணும். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சிலுவை எடுக்கணும். என்ன? பாவத்தை விடணும், மனம் திரும்பணும், சிலுவை எடுத்துட்டு இயேசு பின்னாடி போகணும். அப்பதான் பரலோகம் போக முடியும். பந்தி எடுத்துட்டா பரலோகம் போக முடியாது. பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பி சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுக்கு பின்னாடி போகணும். அப்பதான் பரலோக ராஜ்யம் நமக்கு வாக்குப்பட்டப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அநேகர் வந்து படிப்புக்கும் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து 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 விசுவாசத்தை விட்டுருவாங்க. அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், அந்த கவனமே போயிடும். விசுவாசத்தில் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரணும், ஜெபத்தில் வளரணும், வேதத்தில் வளரணும், அது போயிடும். எங்க பிரச்சனை வரும்னா, ஒரு ஒரு சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அங்கே விசுவாசமே இல்லைன்றது அப்போதான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் அஸ்திபாரத்தை நாட்டி வருவது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? கவனம் செலுத்தணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சரியா இருக்கிறேனா, சரியா ஜெபிக்கிறேனா, சரியா வேதத்தை வாசிக்கிறேனா, சபை கூடுதல் சரியா இருக்கிறேனா, ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறேனா, இந்த கவனத்தை நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஈஸியா இந்த வாரம் போலனா என்ன, இது நடக்கலனா என்ன, ஜெபத்துல உட்காரலனா என்ன, அப்படின்ற ஒரு சிந்தையை கொண்டு வந்துருவான் பிசாசு. அதுதான் கவன சிதறல். உங்கள் கவனத்தை சிதற வச்சு அழகா விசுவாசத்தை விட்டு அவன் விளக்கிடுவான். அல்லேலூயா. அப்படி எல்லா வச்சிலும் பாருங்க, நம்ம விசுவாசத்துல வளர்ற இடத்துல தான் நம்ம கவனம் என்ன பண்ணோம்? இல்லாம போய்விடும். அதனால நம்ம ரொம்ப என்ன பண்ணணும்? கவனம் உள்ளவர்களாய் நம்ம பிசாசை திருப்பிடக்கூடாது. தாவீது யுத்தத்துக்கு போனோம், ஆனா அவன் கவனம் எங்க உப்பரிகை மேல போச்சோ அந்த இடத்துல அவன் கவனம் சிதறி போச்சு. அவன் யுத்தத்துக்கு போய் நின்று இருக்கணும், ஆனா உப்பரிகையில போய் நின்றுட்டான். அப்ப அவன் கவனம் எங்க போயிடுச்சு? ஒரு பெண்ணின் மேல போயிடுச்சு. அந்த இடத்துல அவனுடைய ராஜரீகத்தை அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்ப கவனத்தை நம்மள பிசாசு ஈஸியா தர வச்சிருவான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிசா மேல வருது. அவன் சொல்றான், எலியா நான் போகும்போது நீ என்ன பண்ணணும்? என்ன அப்படியே பார்க்கணும்னா. அது அப்படியே பார்த்தான். அவன் மேல இருக்க அபிஷேகம் அப்படியே ரெட்டிப்பா அவன் மேல வந்தது. ஆனா அவன் மேல இருந்து கேயாசிக்கு போக வேண்டிய அபிஷேகம் போல. ஏன்னா அவன் பணத்து மேல திரும்பிட்டான். அவன் கவனம் பணம் மேல திரும்பிடுச்சு. ஆமென். எலியா எலிசா கேயாசின்னு வரணும். ஆனா எலியா எலிசாவோட என்ன பண்ணுச்சு? முடிவு போயிட்டு போச்சு. அப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு, ஜபத்தை விட்டு, கூடுகை விட்டு, பணத்தின் மேலேயும் பொருளின் மேலேயும் ஆசையின் மேலேயும் நகையின் மேலேயும் பொருட்கள் மேலேயும் நம்ம கவனத்தை பிசாசு ஈஸியா திருப்பிடுவான். ஆமென். உங்களுக்கு விசுவாசத்தை விட்டு ஈஸியா பிசாசு திருப்பிடுவான். ரொம்ப கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா, ஆமென், அப்போ கேயாசி தன் மேன்மையை இழந்துட்டான். அவன் கவனம் எலிசா மேல இருந்துச்சுன்னா அவன் மேல அபிஷேகம் நாளத்தனே அவன் மேல வந்திருக்கணும். என்ன?
நாளத்தனே வந்து, ஏன்னா அவன் எலிசா ரெட்டிப்பா கேட்டான், இவன் கண்டிப்பா நாளத்தனே தான் ஆண்ட கொடுத்திருப்பார். ஆனா இவனுடைய அந்த கவனம் எங்க போயிடுச்சு? ஒரு வெள்ளி சரிகை, ஆமென், அது மேல அவன் கவனம் போயிடுச்சு. அப்ப நம்ம கவனம் இன்னைக்கு அழகா பிசாசு ரொம்ப திருப்பிடுவாங்க. ரொம்ப கவனமுள்ளவர்களா இருங்க. உங்கள் கவனத்தை என்ன பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ண விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்லவர். மூன்றாவது காரியத்தை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். வாசிங்க 1 ராஜாக்கள் 13:14 வாசிங்க. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது ஆ ஆ ஆ ஆ இப்போதோ என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக ஆ ஆ ம் 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 சரி, 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அந்த நடந்த சம்பவங்கள் என்ன? எசபேல் எலியாவுக்கு விரோதமா நிக்கிறா. கர்த்தர் அங்க செய்யற அற்புதங்களை பார்க்கிறோம். அவர் அற்புதத்தை செய்கிறார், எல்லாவற்றும் நடக்குது. இப்ப 19ஆம் அதிகாரத்துக்கு திரும்பும் போது இந்த இடத்துல 4-5 வாசிங்க. ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூட செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும். ஆ ஆ ஆ ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன என்ன பண்ணுங்க, சாகடிச்சிருங்க, என்ன சாகடிச்சிருங்க. மூணாவது காரியம் என்ன தெரியுமா? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான புரிதல் நமக்கு இல்லாம போயிடும். எலியா அபிஷேகிக்கப்பட்டவன், இதுக்கு முன்னாடி 450 தீர்க்கதரிசியை போட்டு தள்ளினவன். எசபேல் சொன்ன உடனே சோர்ந்து போயிட்டான். ஆமென். சோர்ந்து போய் தளர்ந்து வேதனை நிறைந்து இந்த பாரமான ஊழியத்துல இருந்து என்ன எடுத்துருங்க ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தள்ளிடுங்க, எனக்கு வேண்டாம் ஊழியம், என்ன சாகடிச்சிருங்க, என்ன சாகடிச்சிருங்க. இன்னைக்கு மன அழுத்தம் எல்லாருக்குள்ளயும் அதிகமா இருக்கிறது. ஆமென். நான் வாழ்ந்தது போதும் என்ற முடிவுக்கு அவன் வந்துட்டான். நான் வாழ்ந்தது போதும், வாழ்ந்தது போதும் என்ற முடிவுக்கு எலியா வந்து நிக்கிறான். அப்ப இந்த மன அழுத்தம் நம்ம மேற்கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ள அதிகமாக ஆக ஆக வேற அடுத்த காரியத்துக்கு உங்களால போக முடியாது. அந்த இடத்துல ஸ்டஃபன் பண்ணிடும். அந்த இடத்துல இருக்கிறத வச்சே சுத்திக்க ஆரம்பிக்கும். அது இருக்கிறத வந்து தப்பா நினைக்க தோணும். அந்த இடத்துல இருந்து இல்லாம போக தோணும். அந்த இடத்துல இருந்து விலக தோணும். அதான் ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தம் வந்துச்சுன்னா விசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்துரும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களை விட்டு எடுத்துரும். அப்ப பாருங்க, உங்களுடைய விசுவாசத்துல வளர முடியாதபடி இதை செஞ்சிடும். ஆமென். நிறைய பேருக்கு வந்துச்சு இது. ஊழியக்காரங்களுக்கு, எலியாக்கு வந்துச்சு, மோசேக்கு வந்துச்சு. ஆமென். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது மோசே சொல்றான், தயவு செஞ்சு என்ன கொன்று போட்டுருங்க. என்ன, இந்த 11ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. அவன் சொல்றான், தயவு செஞ்சு இந்த கொன்னுடுங்க, இந்த ஊழியத்தை என்னால செய்ய முடியாது, இவன் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் என்னால தாங்க முடியல, முதல்ல என்ன பண்ணுங்க, என்ன சாகடிங்க. இப்படி நிறைய ஊழியக்காரர்களை, நிறைய இவாஞ்சலிஸ்ட், நிறைய இந்த சுவிசேஷங்கள்லாம் இந்த விதத்தில் நீங்க ஆராய்ஞ்சு படிச்சீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்திருக்கிறான். ஆமென். ஊழியனாலே ஸ்ட்ரெஸ் தான். முதல் உங்களுக்காக குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு சிலர் உங்களால் எங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரெண்டாவது இந்த சபைக்கு எதிராக வர ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் போட்டு அழுத்தி 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 மண்டை கசாயம் போல கல 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 கலன்னு எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும் உள்ள. ஒரு நேரம் வாயை விட்டு கத்தி அழுவுங்கன்னா போய் உட்காந்து அழுதுணும். அப்போதான் ஸ்ட்ரெஸ் குறையும். மண்டைக்குள்ள ஏத்தி ஏத்தி என்ன நடக்குதுன்னே புரியலன்ற அளவுக்கு வந்துடும். இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆபத்து. இந்த மன அழுத்தம் வந்து நிறைய இடத்துல நம்மளை கொண்டு போய் எங்கன்னா மாத்திரும். அவன் சொல்றான், ஓ கில் மீ காட், என்ன சாகடிங்கன்றான். ஆமென். இப்போ ஊழியத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஊழியம் செய்யறவங்களாம் ரொம்ப உங்களை இருதயத்தை விசுவாசத்தை ரொம்ப காமா வச்சுக்கணும். எப்பயுமே எல்லாத்தையுமே ரொம்ப காமா பேசி போற, ஏன்னா ரொம்ப உள்ள கொண்டு போக
ஒரு நேரத்தில் ரொம்ப யோசிக்குமே தவிர ஏன் பாசங்களாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோயோ, செவுத்துல வச்சுக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆரம்பகட்ட ஊழியத்தில் எப்போ ஓடலான்னு தான் தோணும். அப்போ அதெல்லாம் தாண்டி தான் அந்த ஊழியத்தில் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லாருக்கும். இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆமென். அப்போ என்ன பண்ணுது, மன அழுத்தம் சத்துரு பயன்படுத்துகிற ஒரு கருவி. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க குடும்பத்தினால ஸ்ட்ரெஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் ரைட்டு தான். ஆனா அதை சத்துரு உங்களை தந்திரமா பயன்படுத்துகிற ஒரு கருவி. இந்த மன அழுத்தத்தை கொடுத்து இந்த ஊழிய பாரியத்தை விட்டு பிரிச்சிருவான். தேவனுக்கு ஊழிய செய்தை விட்டு பிரிச்சிருவான். குடும்பத்தில் இணையதை விட்டு பிரிச்சிருவான். எல்லா காரியத்தை விட்டு அழகா சத்துரு தந்திரமா பிரிப்பான். இதெல்லாம் நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லலாம். ஆனா எதனால மன அழுத்தம் வருதுன்னு அதான் சொன்னேன், முன்னாடி எங்க வருதுன்னு கண்டுபிடிக்கிற பிரச்சனையை. அதை கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்ம அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் அது ஸ்ட்ரெஸ்ஸா போயிட்டே இருக்கும். ஆமென். ஸ்ட்ரெஸ்ஸா போய்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்ப பாருங்க, இந்த விசுவாசத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடுவதற்கு, சத்தியத்தை வளர்வதற்கு இந்த மன அழுத்தம் ஒரு தடையா செயல்பட்டுரும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து ஓட முடியாது. உங்கள் ஜெபத்தை தொடர்ந்து எடுக்க முடியாது. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒரு சில மன அழுத்தங்கள் வந்து 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 உங்களை அப்படியே உட்கார வச்சோம். அல்லேலூயா. பட் டிப்ரஸ் அதிகமா இருக்கும்போது அது ஒரு சில நேரத்துல மரணத்துக்கு கொண்டு போயிடும். நீங்க ஒரு சில காரியத்தை பாருங்க, நான் செத்துடலான்னு தோணுவான். செத்துடலாம் செத்துடலாம் செத்த, அதான் அது ஒரு ஆவி. இந்த டிப்ரஸ் அதிகமாக அதிகமாக அவன் பேச்சு என்ன ஆகும் தெரியுமா, செத்துடலாம் செத்துடலாம் செத்துடலாம். ஒரு தடவை எமர்ஜென்சி வார்டு நிக்க வச்சு அவனை கதற 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 இருக்கணும். அவனை சாவணும்னு சொல்ற ஆளு சா பயம் வந்துடும், உயிர் பயம். எமர்ஜென்சியில் லப லப லபன்னு கத்தின்னு வராம, அடிபட்டு உதப்பட்டு கால் ஒடிஞ்சு மண்டை ஒடிஞ்சு கால் கிழிச்சுக்கிட்டு இந்த தாய் தாப்பா கதறாம அங்க கொண்டு போய் நிறுத்திடணும். இப்போ சொல்லு சாவு அப்படின்னு பயந்து உடைந்துருவான். இந்த மன அழுத்தம் கடைசி அங்கதான் கொண்டு போயிட்டு ஒரு மனுஷனை. நீங்க என்ன பாருங்க, ஒரு சில நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்கள அப்பா அனலைஸ் பண்ண மாட்டாங்க யாரும். கொஞ்ச நாள் போக 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 அவன் என்ன சொல்லுவான், முதல்ல சாகணும்னுவான். ஏன்னா டிப்ரஸ் அதிகமாயிடுச்சு. மன அழுத்தம் அதிகமாகி நம்ம பேசுற வார்த்தை அவனுக்குள்ள போவாது, நம்ம சொல்ற வசனம் போவாது, நம்ம சொல்ற ஆலோசனை போவாது, அறிவுரை போவாது, எல்லாம் கொண்டு போய் நம்ம மரணத்தை நிறுத்திடும். அப்ப அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், அந்த மன அழுத்தம் எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு நிறைய பிள்ளைங்க, நான் சொன்ன படிப்பு, எல்லாருமே டாக்டர் ஆட முடியாது, எல்லாருமே இன்ஜினியர் ஆட முடியாது, எல்லாருமே மேலே போட முடியாது. நமக்கு என்னவோ சரி படிக்கணும். ஒரு நீட்டில் எத்தனை பிள்ளைங்க செத்துச்சு, இதெல்லாம் எதனால, டிப்ரஸ்னால. என்னால் படிக்க முடியலையே. இன்னைக்கும் கூட ஏதோ ஒரு இந்தியாவில் ஒரு நகரத்தில், மகாராஷ்டிரா எங்கன்னு தெரியல, ஒரு சில ஸ்டேட்ல படிக்கிறதுனே பிள்ளைங்க போய் தங்கும். அங்க பிள்ளைங்க வருஷத்துக்கு 8-9 பிள்ளைங்க தூக்க மாட்டு சாகுது. ஏன்னா படிக்க முடியல, டிப்ரஸ். படிப்பை போட்டு பிள்ளை, அதாவது ஸ்கூல்லயும் படிக்க சொல்றாங்க, வீட்லயும் படிக்க சொல்றாங்க, டியூஷன் மூலம் படிக்க சொல்றாங்க. அவங்ககிட்ட யார் தான் பேசுறது அப்போ சொல்லுங்க. படிப்பு பிள்ளைங்களுக்கு தேவை, ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைங்க மேல அதை திணிச்சு 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 கடைசியா பிள்ளைங்களை டிப்ரஸ் ஆகி விட்டுறக்கூடாது. அந்த பிள்ளைங்க கடைசியில என்ன பண்றதே தெரியலையான்னு குழம்பி. ஒரு சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கு ஒரு சில காரியம் வரலையா, நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் அந்த பிள்ளை படிக்க முடியல, ஏன் அந்த பிள்ளைக்கு இது வரல, நீங்களும் சேர்ந்து அந்த படிக்கலையே போட்டு அடிக்க அந்த பிள்ளை கடைசியில டிப்ரஸ் ஆகி கோவம் வந்துடும். கடைசியில என்ன நீ, அது ஒரு சில எப்படி மாறு தெரியுமா, இவன் தானே என்ன வேலை செய்ய சொல்றான், இவன் தானே படிக்க சொல்றான், முதல்ல இவனை சாகடின்னு போயிடும். ஒரு சில நேரத்தில் ஏன் பிள்ளைங்க தாய் தகப்பனை சாப்பிடுனா இதுதான். டிப்ரஸ் அதிகமாகி பிள்ளைங்களுடைய நினைவை புரிஞ்சிக்காம படி வேலை செய் ஏதாவது பண்ணுன்னு சொல்லி பிள்ளைங்களை அழுத்தி 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 அவன் சாவறது இல்லாம மத்தவன் சாவடிச்சிடறான். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டிப்ரஸ் எங்கேயோ போய் விட்டுரும். பிள்ளைங்களை ரொம்ப கவனமா பாருங்க. படிப்பின் காரியத்தை சரி, வேலை, குடும்பம், இப்படி எல்லா இடத்துலையும் டிப்ரஸ் ஒரு நேரத்தில் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். ஒரு சில காரியத்துல இல்லைன்னா பிசாசு தந்திரமா மரணத்தை உள்ள கொண்டு வந்துருவான். அவன் வேலை அவன் எதுக்கு கொண்டு வரான், விசுவாசத்தை பிரிச்சு உன்னை சாகடிக்கணும், அதான் அவன் வேலை. அதனால பிள்ளைங்களை படிக்காதன்னு சொல்லல, படிக்கணும். ஆமென். படிங்க. ஒரு 4 தடவை ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டீங்களா, சரி விடுங்க, அது அடுத்ததை பார்க்க போயிடணும். இல்லை நான் இதில் எப்படியாவது பண்ணணும். அதாவது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேட்டு ரொம்ப மழங்கி போயிடாதீங்க. அவன் பணத்துக்கு பேசுறாள் பாதி பேர், அதான உண்மை. மோட்டிவேஷன் பாதி பேர் பணத்துக்கு பேசுறவன், உண்மையா பேச மாட்டான். அவனுக்கு தேவை பணம் வரணும் அங்கிருந்து. அதனால அவன் சொல்லிட்டாங்க, இல்லை எப்படியாவது 10 தடவை பண்ணிடணும். 10 தடவை பண்ணும் போது உன் எதிர்காலம் வேஸ்டா போயிருக்கும். நம்மளால முடியாத விட்டு அடுத்தது என்ன முடியுமோ பார்த்து ஓடணும். நான் பண்றேன்னு சொல்லி நீயே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். உன்னை பெற்றெடுத்த பெற்றோரும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான், உன்னை பார்க்கறவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். ஏதோ அலையும்போது பார்க்குற ஏதோ ஒரு மாதிரி போவான் வருவான், பாபான்னு இருப்பான். நல்லா இருந்த பிள்ளை ஏன்டா அப்படி இருக்குதுன்னு பார்த்தா நோண்டி பார்த்தா இதான் இருக்கும் உள்ள. நம்ம சரியான கவனத்தை என்ன பண்ணணும், இந்த மன அழுத்தம் ரொம்ப காரியத்தை நம்மள சாகடிச்சிடும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மன அழுத்தம் அதிகமா எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் இப்போ அந்த மன அழுத்தத்துக்கு கிளாஸ் வைக்க சொல்றாங்க. கவர்மெண்ட்டே அதை அலாட் பண்ணுது.
பிள்ளைங்களை அனலைஸ் பண்ணுங்க. பிள்ளைங்களுடைய அந்த கான்சென்ட்ரேட் சரியா அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே இப்போ அலாட் பண்ணுது ஒவ்வொரு ஸ்கூல்ல. அங்க வந்து அந்த சைக்காட்டிஸ்ட் வேணும். இப்போ சைக்காட்டிஸ்ட்டை நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். அப்போ கிடையாது. இப்போ எங்க மனைவிக்கு இந்த பின்மண்டியில் அடைப்படும் போது இந்த நரம்பெல்லாம் போய் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த பர்டிகுலர் ஹவர்ஸ்க்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ₹800 ஃபீஸ். இப்போ அது வந்து அதிகமாகி போச்சு. ஏன்னா எல்லாருமே மன அழுத்தத்தில் இருக்கிறான். இந்த நரம்பியல் பாதிப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா இதை அழுத்தி அழுத்தி அது நம்மளுடைய அந்த சைக்காலஜி ஓரளவு தான் தாங்கும். நீங்க போடக்கூடாத போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா அது பஸ்ட் ஆயிடும். அதனால தான் ஒரு சிலருக்கு இந்த மூல நரம்பு வெடிக்குதுங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பிப்பான். இவன் ஏன் இப்படி பண்றாங்க, இவங்க ஏன் அப்படி பண்றாங்க, இதை ஏன் இப்படி பண்றாங்க, இவன் ஏன் அப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான். இப்படி நடந்தா மண்டை கசாயம் குழம்பிடும் மண்டை. இதுக்கு என்னவோ அதுதான் உள்ள போடணும். நம்ம சாப்பிடுறோம், ஒரு அளவுக்கு மேல போட்டா இது என்ன ஆயிடும்? வெடிக்காது, வாந்தி வந்துடும் எல்லாம் வெளியே. ஏன்னா ஒரு லிமிட் தான் உள்ள போவோம். இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட அநேக மன அழுத்தங்கள் வருவது உண்டு. ஆனா இவைகள் நம்முடைய விசுவாசத்தையும் ஆவிக்குரிய ஓட்டத்தை விட்டு என்ன பண்ணிடும்? பிரிச்சிரும், தவறான பாதையில கொண்டு போயிடும். எலியா தவறான பாதையை எடுத்தான். சாவடிச்சிருங்க, என்ன சாவடிச்சிருங்க, விடாதீங்க, எனக்கு வானா அந்த ஊழியம் தேவையில்ல. நீங்க ஊழியத்தை ஆரம்பிச்ச எல்லா ஊழியக்காரனும் முதல்ல தேடுங்க. ஒரு 7-8 வருஷம் என்ன பண்ணீங்கன்னா எப்போ ஓடலான்னு காத்திருந்தோம் தோணும். எப்போ ஊழியத்தை விட்டு ஓடிடலாம். எல்லா ஊழியக்காரங்க கேளுங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய சபை வளர்த்தவங்கள போய் கேளுங்க, எப்போ ஓடலான்னு காத்திருந்தேன். ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? இது எங்க மாறினா மன அழுத்தத்தை கொண்டு போய் கொஞ்சம், அதாவது அமைதி வந்து ஆவிக்குரிய வழியா மாறினா ஆபத்து கிடையாது. தனியா ஒருத்தர் இருக்கிறான்னா ரொம்ப ஆபத்து. அது எனக்கு யாரும் வேணாம், எனக்கு யாரும் தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு ரூம்ல ஒருத்தன் ஸ்டஃப் ஆயிட்டானா அது ரொம்ப ஆபத்து. ஆனா பெண்ணா இருந்தாலுமே தனிமையை ஆண்டு எது கொடுத்தாருன்னா ஆவிக்குரிய பிரகாரமா மாத்திக்கணும். அது நேரத்தில் நல்லா தியானம் பண்ணணும். ஒரு வசனத்தை உள்ள வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வேற மாதிரி மாறிடும். ஆனா இது ஏன் நடந்தது, இது ஏன் இப்படி ஆச்சு, இது ஏன் அப்படி ஆச்சு, இது ஏன் இப்படி சொன்னாங்கன்னு உள்ள நீ குழப்பிக்க ஆரம்பிச்சனா அந்த தனிமை ரொம்ப ஆபத்தாயிடும். வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு அதிக பேர் அதில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. தனிமையா இருக்கக்கூடாது. உடனே ஃபோன்ஸ் பண்ணி என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், நல்லதை பேசணும், கெட்டதை பேசக்கூடாது. ஆமேன். இல்லை எழுந்து போய் இப்போ பேரண்ட்ஸ்ட்ட உட்காந்துக்கணும். நான் சொல்ல ஒருத்தட்டலாம், நாளே எதே முடியலையா போய் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா பாத்துல உட்கார், அங்கே போய் பேசு, அவங்க கூட போய் சிரிச்சு பேசு, அங்கே போய் விளையாடு போ. நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க தனிப்பட்ட மேலே இப்படி ஃபோன் வேற ஒன்று இல்லையா, பைத்தியக்காரன் ஆக்கிட்டு மனுஷனை. அதை விளையாடி 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 பார்த்து 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 மண்டை வந்து ஒரு மாதிரி பஸ்ட் ஆகிடும். நம்மளை யோசிக்க விடாம ஆகிடும் இந்த ஃபோன் எல்லாம். நம்மளை இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு அதிகமாகிடுச்சு, தவிர்க்க முடியாது. நம்ம அதை தவிர்த்துக்கணும், தேவையானதுக்கு பயன்படுத்தணும், தேவையானதுக்கு பயன்படுத்தணும். ஒரு வருஷத்துக்கு 4-5 ஃபோன் மாத்துறானுங்க. 2 வருஷம் ஆயிடுச்சா இல்லை? எனக்கு இந்த ஃபோன்ஸ் அதிகமாக மாற்ற காரணம் ஏன்னா அதிகமாக அதை தேவையில்லாத காரியத்துக்கு பயன்படுறதுனால. ஜென்ரலாக பேசி ஏதோ ஒரு நெட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்த்துட்டு மூடி வச்சா அந்த ஃபோன் அவ்வளோ சீக்கிரம் போகாது. போட்டு அழுத்தி இந்த குடிகாரன் கையை உதர்ன மாதிரி உதர்னே இருக்கு எப்போ பார்த்தாலும். இது இப்படி ஆடி 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 கடைசி ஆடாமே போயிடுது கை. இந்த நரம்பெல்லாம் அது ஃபங்க்ஷன், எதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நரம்பு இருக்கணும் கரெக்டா. ஆமாம், டைம் ஆயிடுச்சு. கத்திர சோத்திரம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அப்போ உங்க விசுவாசத்தை விட்டு விலக்கிற காரியத்தை கண்டுபிடிங்க. ஆமென். உன் மேல ஒருத்தன் கவனமா இருப்பான், நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். அல்லேலூயா. 2வது கவன சிதறல். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றான் பிசாசு. இன்னைக்கு அநேகர் சபையை விட்டு போனது காரணம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை. நம்ம சரியா இருக்கிறாமா முதல்ல பார்க்கணும். 3வது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்ணாதீங்க, பேசுங்க. யாருன்னா ஒருத்தர் நல்லா பேசுங்க, போயிட்டு உங்ககிட்ட பேசுறாள் என்ன பண்ணுங்க, பேசுங்க, நல்லா வாய் விட்டு பேசுங்க. நல்ல ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸை வைங்க. சும்மா உலக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்காதீங்க. நல்லா ஜெபிக்கிறோட ஃப்ரெண்ட்ஸா வை. நல்லா பேச அவங்ககிட்ட, நல்ல ஆவிக்குரிய காரியத்தை என்ன பண்ணு, அனலைஸ் பண்ணு. அப்போ உன்னுடைய குழப்பத்துக்கெல்லாம் பதில் வரும். ஆமேன். நீ குழம்பி இன்னொருத்தங்க கூட குழம்பு கூட சேர்ந்துருவேன், 2 குட்டையை குழப்பி 2 நாசமாக்கிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், தெளிவான காரியத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்க விசுவாசத்தை விட்டு விலக்கிற காரியங்களை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளை பரிசுத்த பந்திக்கு நேராய்